ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்லைன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வறுத்த பச்சரிசி மாவு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி அரிசியை நல்லா ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு இந்த அளவுக்கு திருத்துன்னு இருக்கணும். புட்டுக்கு அப்போ தான் நல்லா வரும். இது நம்ம இடியாப்பத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். புட்டுன்னும் போது நம்ம மொத்தமாக உப்பும் தண்ணியும் மொத்தமாக தெளிச்சிடக்கூடாது. கையில் கொஞ்சம் உப்பு வச்சுட்டு தண்ணியும் வச்சுட்டு லைட்டாக நம்ம அந்த உப்போடு சேர்ந்து தண்ணியை தெளிக்கணும். மாவு ரொம்ப இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் இந்த பரப்பரன்னு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காவை ஆல்ரெடி நம்ம துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த புட்டுக்குத்தி எடுத்துக்கலாம். புட்டுக்குத்தின்றது இந்த புட்டு அவிக்கிற பாத்திரம். இது நீங்கள் பாத்திர கடையில் கேட்டாலே தருவாங்க. அலுமினியம்னு இருக்கும், சில்வர்னு இருக்கும். இது கீழே சில்லுன்னு சொல்லுவாங்க, இல்லை அச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம இதை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அகெயின் மாவு. ரெண்டுமே கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும். தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, மாவு அதிகமாக போட்டுறக்கூடாது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம இதை மாதிரி ஃபுல்லாகவே நிரப்பிடலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ நிரப்பியாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை இப்போ நம்ம ஆல்ரெடி புட்டுக்குத்தியில் இருக்க அந்த பாத்திரத்தில் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எப்படி போட்டு கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே கேப் இருக்கும், அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் போடலை. ஸோ இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு மேலே ஆவி வந்துடும். அப்போனா அது வெந்துருச்சுன்றது அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா, அது மேலே இந்த ஆவி மாதிரி வருது. இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தான். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இது கரெக்டான பதம் அரிசி மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடையாமல் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வரும். ஸோ சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பழம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்பளமும் பயிரும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சர்க்கரையும் பழமும் வச்சு, குழந்தைங்க மேக்ஸிமம் இந்த சர்க்கரை பழம் தான் விரும்புவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட, நம்மளுக்கு என்ன எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.